நீட் 2024ல் 620 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இல்லை. இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை அவங்க கழுத்தில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடலாம். அப்போ கட்டி பிடிச்சா உங்களுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இந்த எக்ஸாமுக்கு நான் போகிறப்ப எப்படி போகணும் தெரியுமா? ஒரு ஈகோவோட போகணும். நீங்கள் உங்கள் பசங்களை ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்காக சேர்த்து விட்டுருக்கலாம். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் உங்கள் பசங்க மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, இல்லை அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் எடுத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். உங்கள் பசங்களுமே அதை நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டு ஃபியரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராமோட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். உங்களை மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் பர்சனலைஸ்டாக என்னோட பசங்களுக்கும் கிடைச்சா அவங்க வந்து நிறைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனலைஸ்டு ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் கேட்டதுனால இந்த ப்ரோக்ராமோட இப்போ நாங்கள் வந்து வந்திருக்கோம். இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி myself டாக்டர் முகமது ஹக்கீம் just completed my MBBS from the prestigious மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச the ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ், நீங்கள் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். உங்கள் பசங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த நீட் எக்ஸாம் கிராக் பண்ண என்ன வேணும்? வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டெஸ்ட் கிரிக்கெட்டர் பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் சச்சின் டெண்டுல்கர் நம்ம சொல்கிறோம். அவர் அந்த ஃபஸ்ட்டு நம்பர் 1 பொசிஷனுக்கு போகிறதுக்காக எவ்வளோ டைம் காத்திருந்திருப்பார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார், எவ்வளோ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார், எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பார். அதே மாதிரி தான் இந்த நீட் எக்ஸாமும். ஃபஸ்ட்டு இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், எந்த ஷார்ட்கட்ஸும் இல்லை. ஸோ இந்த ஜேர்னி நம்ம போய்கிட்டே இருக்கப்ப நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். உங்கள் பசங்களுக்கு நிறைய டைமை நீங்கள் கொடுக்கணும். அவங்க மேலே நிறைய நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். பொறுமையாக காத்திருக்கணும். அவங்க ஒரு நேரம் நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல ரேங்க் எடுக்கலாம். இன்னொரு நேரம் ஒரு கம்மியான ரேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். 15வது ரேங்க் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவங்க பையன், டக்குன்னு 10 ரேங்க் ஒரு 5 ரேங்க் முன்னாடி வந்துட்டான். இப்போ 5th ரேங்க் வந்து எடுத்துட்டான் அப்படின்னா, ஏன்டா 5 பேர் உனக்கு முன்னாடி இருக்காங்க, நீ ஏன்டா 5வது ஆளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காம 10 ரேங்க் நீ இம்ப்ரூவ் ஆயிருக்கடா அப்படின்னு சொல்லி அவனை பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி அவனை தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது அவனுக்கு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன்னா என்னோட பேரண்ட்ஸ் இதே விஷயத்தை தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உங்கள் கிட்டே இருந்து நீங்கள் உங்கள் பசங்களை, கண்ணா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம், நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் படிக்கிற வேலையை மட்டும் பாரு, என்ன வேணாலும் கேளு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் உங்கள் பசங்கள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க மைண்டில் சில விஷயங்களை போட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுட்டு அவங்க படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பிடிச்ச பசங்களா நாளைக்கு சமூகத்தில் உங்களை வந்து பார்த்தோன்னா பெருமைப்படுற வைக்கிற அளவுக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு உங்களோட வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி பேரண்ட்ஸாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் பசங்க கூட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பா நைட்டு வந்து பார்த்தோன்னா தூங்குறப்ப டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவார். அவர் எங்கே பிறந்தார், அவர் எப்படி படித்தார், அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஆனார், அவரை எப்படி தூக்கி விட்டாங்க அவரோட டீச்சர்ஸ். ஸோ அந்த டீச்சர்ஸோட ரோல் என்ன ஒரு மாணவனோட லைஃப்பில். இந்த மாதிரி அப்துல் கலாம் மட்டும் கிடையாது, காமராஜர் பற்றி, அப்புறம் நிறைய பேரோட, கக்கன் பற்றி கூட எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு. அவர் மாதிரி நாணயமாக வந்து பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் தான் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு ஒரு சின்ன வயசுலேயே, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே. ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை நீங்கள் தான் உங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் வந்து அவனை கரெக்டான வேலை வந்து பார்த்தோன்னா கைடன்ஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணணும். அவங்க அவனுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய மோட்டிவேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். உலக அறிவை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பையனுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா, இல்லை ஒரு பொண்ணுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, அவங்க ஸ்கூல் டைமில் படிக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க பெரிய ஒரு நம்ம நாடே போற்றக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஆட்களாக மனிதர்களாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டடி சப்போர்ட் மட்டும் பத்தாது. மாரல் சப்போர்ட், மோட்டிவேஷ்னல் சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட், இது எல்லாமே தேவை. இது ஒன்றும் சாதாரண எக்ஸாம் வந்து கிடையாது. இந்த நீட் எக்ஸாம் இது வந்து கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் தான். ஸோ இதில் இந்த லாங் ஜேர்னியில் பசங்களுக்கு இது எல்லாமே தேவை. அவங்க ஒரு நேரம் அழுகிறாங்க, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னாங்கன்னா, நீங்கள் அவங்கள கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கண்ணா, நம்ம அதெல்லாம் வந்து வந்துடலாம், நீ படி, நீ எதையும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க ஒரு நல்ல மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்களா, டே வெரி குட்ரா, அப்போ கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து நல்லா படி, என்ன வேணாலும் கேளு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்ன வேணாலும் கேளு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறத மட்டும் நிப்பாட்டிக்கிட்டு இல்லாமல் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அந்த எமோஷ்னல் அதையும் வந்து சப்போர்ட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரியலி அவங்களுக்கு வந்து அதுக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க பசங்க. இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. உங்கள் பசங்களை நல்ல இன்ஸ்டியூட்டில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் சேர்த்து விட்ருப்பீங்க.
இன்ஸ்டியூட்ஸில் என்ன பண்ணுவாங்க, கோச்சிங் சென்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரேங்க் வாங்கக்கூடிய பசங்களை அவங்களே எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ்லாம் போட்டு டீச்சர்ஸ்லாம் கூட இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவங்களை இன்னும் நிறையா வந்து மார்க் வாங்க வைப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கடைசியில் ஷோ பாயிண்ட். அடுத்த வருஷம் சேல்ஸ்க்கு அதை தான் அவங்க ஷோ பண்ண முடியும். உங்கள் பசங்க நல்லா படிக்கிற பசங்களாக தான் இருக்கலாம். 100 பேர் இருக்க கிளாஸில் அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 10வது ரேங்க், 20வது ரேங்க், 30வது ரேங்க், 50வது ரேங்க் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு கைடன்ஸ் கிடச்சிச்சின்னா அவங்களும் ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடிய பசங்களாக உங்கள் பசங்க வந்து இருக்கலாம். அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர், அந்த ஒரு பர்சனலைஸ்ட் கைடன்ஸை எங்களால் கொடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம், நாங்கள் எரர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் தப்பாயிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, என் பையன் ஏதோ தெரியாமல் ஒரு கொஸ்டின் தப்பு விட்டான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது ஒரு தப்பு, ஆனால் தப்புலேயே பல வகைகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டா இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது. 4 ஆப்ஷன் தான், அதில் 1 கரெக்ட் தான், ஆனால் தப்பாக எழுதிட்டா -1 மார்க்கு. ஆனால் நாங்கள் -5 மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டுன்னு நினச்சி ஆன்சர் பண்ணீங்க, அந்த கரெக்டுக்கு வர வேண்டிய 4 மார்க்கும் போச்சு. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து இப்போ ஒரு -1 மார்க்கையும் இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ மொத்தம் -5 மார்க் வந்து பார்த்தோன்னா போச்சு. இதை நாங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புரிய வைப்போம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைய தப்பு இருக்குது. என்னென்ன நிறைய தப்பு? உங்கள் பசங்களுக்கு அந்த கான்செப்டே தெரியாமல் இருக்கலாம், இன்னும் அவங்க அதை படிக்காமே வந்து பார்த்தோன்னா இருக்கலாம். 1. 2வது விஷயம், படிச்சிருப்பாங்க ஆனால் சரியாக அப்ளிகேஷன் பண்ணுறப்ப கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்காம விட்டுருப்பாங்க. கொஸ்டினை சரியாக ரீட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. நாட் கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க, நாட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, நாட் ராங் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் லைனாக வரப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டாலும் நம்ம பிரெயினை கரெக்டாக வச்சு ஃபோக்கஸாக வச்சு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, அந்த ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த எரர் அனாலிசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையே டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா சொல்லிக் கொடுப்போம். 3வது, படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், அவ்வளோதான் சொல்லி நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த எக்ஸாமை சுற்றி பல குட்டி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இந்த வருஷம் நீட் எக்ஸாமில், அதாவது நீட் 2024ல் 620 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இல்லை. ஒரே ஒரு குட்டி விஷயம் நம்ம சொல்கிறோம்ல, இதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு, அந்த ஏதோ ஒரு குட்டி விஷயத்தை அவன் கரெக்ட் பண்ணியிருந்தா, அதில் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா, இன்னொரு 5 மார்க் 10 மார்க் எடுத்திருந்தா எக்ஸ்ட்ராவாக அவனால் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு வாங்கியிருக்க முடியும். இந்த மாதிரியான பல குட்டி விஷயங்கள் இந்த எக்ஸாமை சுற்றி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கோம், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, அதை ஓஎம்ஆர் ஷீட்டில் போயிட்டு பபுள் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓஎம்ஆரில் பபுள் பண்ணுறப்ப தப்பாக பபுள் பண்ணிட்டா போச்சு, அந்த மார்க் நெகட்டிவ் மார்க் போயிடுச்சா. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட், டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியல, நிறைய கஷ்டமான கொஸ்டின்ஸ் வரப்போ அதை நினச்சி ஃபியர் ஆகிடக்கூடாது, அதை நம்ம கரெக்டாக ஓவர் கம் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சு ரிவ்யூ பண்ணியிருந்தா நம்ம நிறைய மார்க்ஸ் வந்து பார்த்தோம் லூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், எல்லா கொஸ்டினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்போம். அப்புறம் இந்த டாப்பர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள், இன்றைக்கி எம்எம்சியில் 690 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் எம்எம்சிக்கு வந்து பார்த்தோன்னா வர முடியும். ஸோ இந்த பசங்க இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக சில தனித்துவமான சில டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஐடியாஸ் வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் பசங்களும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அதை பெட்டராக வந்து எக்ஸாம் ஹாலில் அதை அப்ளை பண்ணி அவங்களும் வந்து பார்த்தோன்னா சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி நல்ல மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன அந்த 620 எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மென்டல் ப்ரிப்பரேஷன். இந்த எக்ஸாமுக்கு நான் போகிறப்ப எப்படி போகணும் தெரியுமா? ஒரு ஈகோவோட போகணும். இதெல்லாம் என்னடா எக்ஸாம், நான் வேறு லெவலில் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் பசங்க ரெடி ஆகணும், சரியா? ஆனால் இந்த ரெடி ஆகிற இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்காது. அப்பப்போ சில டவுன்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. நானும் அதை தாண்டி தான் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன். அந்த டைமில் உங்கள் பசங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலராக, நல்ல கவுன்சிலிங் அஸ் அ டாக்டராக எங்களால் கொடுக்க முடியும். இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு உங்கள் பசங்களோடைய உட்காந்து அவங்களுக்கு எதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்சனலைஸ்டு பிளான் அவங்களுக்காக நான் பண்ணி கொடுக்க போகிறோம். ரெண்டாவது, அவங்க கூட சேர்ந்து அவங்க அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு திரும்ப ஏதாவது டவுட்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை நாங்கள் திரும்ப ரெக்டிஃபை பண்ணி அவங்களாவே எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டு போவோம். அண்ட் தேர்டாக அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை ரெகுலராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்போம். அண்ட் இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணி முடிக்கிறப்ப அவங்களே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோட இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருப்பாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ் ஆகி அவங்க பசங்களோட கனவை நிறைவேற்றுற விதமாக இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை அவங்க கழுத்தில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடலாம். அந்த நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு பெய்டு ப்ரோக்ராம் தான்.
டாக்டர்ஸ் எம்எம்சி டாக்டர்ஸாக நான் அப்புறம் என்னோட ஜூனியர்ஸ் எம்எம்சி ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் பசங்களோட சேர்ந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டு அண்டு சில விஷயங்களை நாங்கள் அதில் உங்களுக்கு சொல்லியும் வந்து பார்த்தோன்னா தருவோம். ஸோ இதில் நாங்கள் இன்டர்வியூ பண்ணி சில க்ரைட்டீரியாஸ் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். அண்டு லிமிட்டடாக 10 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறோம். எங்கள் க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, உங்கள் பசங்க மோட்டிவேஷனோடு வந்து பார்த்தோன்னா இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து இருக்கணும். அண்ட் எங்கள் கிளாஸஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கவனிப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். நாங்கள் சொல்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸு மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அடுத்த வர 3 மாதத்தில் அவங்க இன்றைக்கி 600 எடுத்துக்கிட்டு இருந்தால் 700+ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். 500 எடுத்துக்கிட்டு இருந்தால் இன்னொரு ஒரு 100லேருந்து 150 மார்க், 600+, 650+ எடுக்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு வரது தான் எங்களோட கோல். கண்டிப்பாக எங்களால் அதை பண்ண முடியும். அதுக்கான எஃபோர்ட் மட்டும் உங்கள் பசங்க போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் அண்ட் எஃபோர்ட் போட ரெடியாக இருக்க பசங்களை மட்டும்தான் இன்டர்வியூ பேசிஸில் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தர் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஃபர்தர் டீடைல்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.